ಮಾಳವ ಮಧುಸೂದನ ಯಾದವ ಜನಾರ್ದನ ವಾಮನ ಶ್ರೀವಿಕ್ರಮ பரந்தாம வாசுதேவ ஆபத் பாண்டவ அனாரட்சக இப்பொழுதுதான் உனக்கு என் மீது கருணை பிறந்து விட்டதா சுவாமி? ஆதி முதலில் நான் செய்த 31 தான தர்மத்தை தாரை வார்த்து பற்றி சென்றது யார் சுவாமி? பாஞ்சாலன் விளைவரத்தின் போதில்லை நானே ஏற்றி விளைக்கின்ற போது நானே அறுவடை செய்தது யார் சுவாமி? ஜல்லிய மகாராஜா சொன்ன குறியின்படியாக அர்ஜுனன் மீது கனவிட்டிருந்தால் அர்ஜுனன் ஆண்டிருப்பான அவர் வார்த்தை கேளாத மாற்றியது யார் சுவாமி? ராஜ வீதியிலேயே நகரபலமாக வருகின்ற போது பசுவின் கன்று என்ற அதற்காடி சிக்கும் ஆண்டு விட்டனே கன்றை இழந்த பிராமணன் ஓடோடி வந்து அழுது கண்ணீரிட்டு சாபத்தை அளித்தது யார் சுவாமி? அடுத்தவுடன் நினைக்கிறோம் வெள்ளாடி கனிவொன்றி ஒரு முதியவர் தானம் கேட்க வந்தார். என்ன தானம் என்று கேட்டார். பிறவியிலே வந்த கவசம் குண்டலம் யாதகமாக வழங்க வேண்டும் என்று கேட்டார். அவர் கொடுத்த உடனே கவசம் குண்டலம் யாதகமாக கொடுத்தேன். சிறிது தொலைவிலே சென்று பார்த்தால் வேறு யாரும் அதற்கு உலகவாசி தேவேந்திரன் எதற்காக இவ்வாறு செய்தீர்கள் தேவ இந்திரா என கேட்க என் மைந்தன் அர்ஜுனை இங்கே கொண்டு விடுவாய் என உனக்கு ஒரு துணையாக இருக்கும் கவசம் குண்டலம் யாதகமாக பெற்றுவிட்டேன் என வைத்தார். தேவ இந்திரை தூண்டிவிட்டு கவசமும் குண்டலமும் யாதகமாக விரும்புவிட்டாக செய்தது யார் சுவாமி? பரசுராம குருவிடத்தில் நான் சத்திரியன் என்பதை மறைத்து அந்தன் என்று வைத்து ஆஸ்திர சாஸ்திர கலைகளை பயிலுகின்ற போது ஒரு நாள் பரசுராம குருவானவர் கர்ணா எனக்கு ஆய்ந்த நித்திரையாக இருக்கிறது. ஆனால் உன் துணையின் மீது என் திறத்தை வைத்து உறங்க வேண்டும் என்று நினைத்தார். அவனவே உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு ராட்சசம் அண்டானது என் துணையின் கீழ்ப்பக்கம் அமர்ந்து மேல்புறத்திலே வரை விமானத்தின் வழியாகத்தானே உறுதியும் சொல்லக்கூடிய சொல்லப்பட்டதை விழித்தது பார்த்தார். கடகல உதிரத்தை கண்டால் காதவழி ஓடுவார்கள் பிராமணர்கள் உன்னுடைய சரீரத்திலே வருகிற உதிரம் பெருக்கிறது ஓடும்பொழுது வலியுறுத்த நன்றாயா அந்த சத்திரியனா என்று கேட்டார். சத்திரியன் என்பதை மறைத்து அந்த என்று வைவரைத்தேன் என்று வைத்தவுடனே கடூரமான கோபம் பிறந்த பரசுராம குருவானவர் கர்ணா பொய் உரைத்து கற்ற கலைஞர் அத்துணை உனக்கு தக்க சமயத்தில் உதவாமல் போக கடவாய் என சாபத்தை அளித்து விட்டார். உனக்கு சாபத்தை கொடுத்தது நான் தான் கர்ணா.